ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி செட்டிநாட்டு கார சட்னி இட்லி தோசைக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 15 12 இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருந்தால் 12 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 15 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உளிச்சு வச்சுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 3 மிளகா சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுவும் காரமாக தான் இருக்கும், இதுவும் காரமாக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பூண்டு வரமிளகாயும் போட்டு 2 திருப்பிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் அரைவாசி அரைப்பட்ட பின்னாடி இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அரைக்கலாம். தக்காளி தனியாக அரைச்சி எடுத்துக்கோ. பாருங்கள், இந்த மாதிரி தருன்னு இந்த மாதிரி பூண்டு நல்லா உடஞ்ச பின்னாடி இந்த மாதிரி அரைப்படணும். அரைப்பட்ட பின்னாடி வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சிறு சிறு துண்டுகளாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம். உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம். வச்சதெல்லாம் அரைச்சிட்டோம். இது பூண்டு வெங்காயம் வரமிளகா உப்பு, இது 2 தக்காளி. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வானொலி காஞ்ச பின்னாடி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை வரமிளகா இப்போ இந்த பூண்டு அரைச்சி வச்சது இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். உப்பு தக்காளி அரைச்சது இதில் ஊற்றிக்கோங்க. பச்சை வாசனை போக வதக்குனிங்கன்னா போதும். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும். இட்லி தோசை 2 சாப்பிட்றவங்க கூட 4 சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் புளி வேணும்னா வச்சுக்கலாம். நான் 2 தக்காளி வச்சதுனால புளி வைக்கல. பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலரும் மாறிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். சூப்பரான செட்டிநாடு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.